வெல்கம் டு ஹர்ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் இதை எப்படி கட் பண்ணி ஐசிங் பண்ணுறது, இதை எந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பேக்கிங்கில் பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்கு பட்டர்ஸ்காட்ச் சாஸும் ப்ரலைனும் ரெடி பண்ணோம். அதுக்காக பட்டர் எடுத்துக்கோங்க, அன்சால்டட் பட்டர். அப்புறம் எல்லா கேக்குமே நம்ம யூஸ் பண்ணுற வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. புஷ் பிராண்டோட எசன்ஸ் தான் நான் எனக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்கு வந்து டைகர் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. நார்மல் சுகரை வந்து மிக்ஸில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆயில் எடுத்துக்கோங்க, சன்ஃப்ளவர் ஆயில். நான் இன்றைக்கி 6x10 தான் பண்ண போகிறேன். 1/2 kg கேக் தான் பண்ண போகிறோம். மீடியம் சைஸில் 2 எக் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுனால 1/2 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் இதெல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது, நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இனி எக்கை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இனி பீட்டரை 1 ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கு வந்து கொஞ்சம் நுரையாக வரணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீடில் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே ஃபுல்லாக அதில் போட்டதுக்கப்புறம் தான் தேர்ட் ஸ்பீட், அதுக்கு மேலே ஸ்பீடெல்லாம் போகணும். அது வரைக்கும் வந்து தேர்ட் ஸ்பீட் வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து நல்ல க்ரீமியாக வரணும். நமக்கு இப்படி தூக்கி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மடிஞ்சு விழணும். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் திக்காகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெரிய முட்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மில்க் ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. முட்டை வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னா மில்க் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு இன்றைக்கி மில்க் தேவைப்படலை. நான் இன்றைக்கி மில்க் ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பேக் ஆயிரும். இல்லை ஓடிஜியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரியில் ப்ரீஹீட் போட்டு 170 டிகிரியில் வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து வச்சிங்க அப்படின்னா அழகாக பேக் ஆகி கிடச்சிரும். இப்போ நீங்கள் இது ஸ்பாஞ்ச் பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இனி ஸ்பாஞ்சை அப்படியே கூல் பண்ண விட்டுக்கோங்க. இனி லேயரில் ஆட் பண்ணுற ப்ரலைன் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். 1 kg உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும் சுகரு. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வந்து அன்சால்டட் பட்டர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்டும் பாதாமும் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/4 கப்பில் பாதி அளவுக்கு சுகர் எடுத்தோம். அதனால 1/4 கப் அளவுக்கு வந்து நட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து இதை வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு கடலை மிட்டாய் மாதிரி கிடைக்கும். அது நீங்கள் அப்படியே ஆற விட்டீங்க அப்படின்னா செட் ஆகிரும். அதை வந்து நான் வீடியோ வந்து லாஸ்ட்டு காமிக்கிறேன். இனி வந்து பட்டர்ஸ்காட்சில் நம்ம லேயரில் ஆட் பண்ணுற பட்டர்ஸ்காட்ச் சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டரும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் எந்த அளவு ஆட் பண்ணோமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணோம். எனக்கு 1/4 கப் சுகரும் 1/4 கப் விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே மெல்ட் ஆகி இந்த மாதிரி சாஸ் மாதிரி கிடைக்கும். இது வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இனி அதை அப்படியே கூல் பண்ண விட்டுக்கோங்க. நம்மளோட சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட பிரளயனும் நல்லா செட் ஆகி கிடச்சிடுச்சு. இதையுமே நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து லேயரில் ஆட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிச்சிடாதீங்க. கொஞ்சம் முழுசாக கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா கூலாகி கிடச்சிடுச்சு. இதை நம்ம இனி ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாஞ்சை எப்படி பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இனி க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 kg கேக்குக்கு 3/4 கப் க்ரீம் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபியோனா பிராண்டோட விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பீடை ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பவுலை வந்து தலைகீழாக கவுத்தணும் அப்படின்னா க்ரீம் வந்து கீழே எதுவுமே மூவ் ஆகக்கூடாது. அதுதான் அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி கேக்கை வந்து நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஸில் வந்து க்ரீம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஸ்பாஞ்ச் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து க்ரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து லேயரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மில்கி பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். இந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே மில்க் மேடும் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேயரில் வந்து அந்த பிரலைன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒயிட் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஆகும். மீதி எல்லாமே சேம் தான். சேம் ஸ்பாஞ்ச் தான், சேம் எல்லாமே சேம் தான். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இது கூட மில்க் மேடும் ஒயிட் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மில்கி பட்டர்ஸ்காட்ச் கேக் கிடைக்கும். இனி கேக்கோட 2 லேயர்லையுமே இதே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இனி கேக்கை க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கோங்க. சைடில் வந்து கேக் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. மேலேயும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் கொடுத்துட்டு கேக்கை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கேக்கை வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு இது கலராக தேவைப்பட்டுச்சு, கேக் உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா இந்த ஐசிங் பண்ணும்போது அந்த க்ரீமில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கேக்கை ஐசிங் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்கை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி மேலே வந்து சாக்லேட் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆக்கி மோல்டில் ஊற்றி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து சைடில் இந்த மாதிரி டிசைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கேக்குக்கு என்ன டிசைன் வேணுமோ எடுத்து கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் டிசைன் கேட்டாங்க அப்படின்னா அந்த டிசைனில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வச்சு டிசைன் கொடுத்துட்டு சாக்லேட்டை வந்து ஹார்ட் மோல்டில் வச்சு இந்த மாதிரி எடுத்து சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் பண்ணுறது வேறு எல்லா கேக்கையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கூட ஆகும். ஏன்னா நம்ம அந்த ப்ரலைன் சாஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதுனால அதெல்லாமே நமக்கு ரெடிமேடாக கூட கிடைக்கும். ஆனால் நமக்கு இந்த டேஸ்ட் வராது. நம்மளே எல்லாம் ரெடி பண்ணி பண்ணும்போது தான் கேக் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த கேக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.